சீரியா தேசத்தில் நாமான் என்ற ஒரு பெரிய தளபதி இருந்தான். மக்களிடையே மதிப்பும் மரியாதையும் பெற்றவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் வேதனை. அவனுக்கு குஷ்டநோய் இருந்தது. அவனின் செல்வம், வீரியம், அதிகாரம் எதுவும் அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் இஸ்ரவேல் வேஷத்திலிருந்து பிடிக்கப்பட்டு வந்த ஒரு சிறிய பெண் நாமானின் மனைவிக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் கருணையும் விசுவாசமும் நிறைந்திருந்தது. அவள் கூறினாள், என் ஆண்டவர் இஸ்ரவேலில் இருக்கும் தீர்க்கதரிசி எலிசாவை சந்தித்தால் அவர் அவரை சுத்தமாக்குவார். இந்த வார்த்தைகள் நாமானின் மனதில் ஒரு நம்பிக்கையின் தீபமாக ஏறின. நாமான் தன் ராஜாவிடம் சென்று சொன்னான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி நாமானை அனுப்பினார். இஸ்ரவேல் ராஜா அந்த கடிதத்தை வாசித்ததும் அதிர்ச்சியடைந்து, நான் தேவனா, ஒருவனை சுத்தமாக்கவும் கொல்லவும் என்று தன் ஆடைகளை கிழித்தான். இந்த செய்தி எலிசாவுக்கு சென்றது. எலிசா கூறினார், அவனை என்னிடம் அனுப்புங்கள். இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்வான். நாமான் தன் குதிரைகள், ரதங்கள், விலைமதிப்பற்ற பரிசுகளுடன் எலிசாவின் வீட்டின் முன் வந்து நின்றான். அவன் மனதில், தீர்க்கதரிசி வெளியே வந்து தேவனுடைய நாமத்தை அழைத்து என் உடலின் மேல் கை வைத்து உடனே சுத்தமாக்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் எலிசா வெளியே வரவில்லை. அவர் ஒரு தூதனை அனுப்பி சொன்னார், நீ யோர்தான் ஆற்றில் 7 முறை குளி. உன் சதை மீண்டும் புதிதாகி நீ சுத்தமாக்குவாய். நாமான் கோபமடைந்தான். திரும்பிச் செல்ல தயாரானான். அப்போது அவனுடைய சேவகர்கள் அருகே வந்து, என் ஆண்டவரே, தீர்க்கதரிசி உம்மிடம் பெரிய காரியம் செய்ய சொல்லியிருந்தால் நீர் செய்திருப்பீரல்லவா? இப்போது சுலபமானதை சொல்கிறாரே என்றார்கள். அந்த வார்த்தைகள் நாமானின் மனதை உடைத்தன. அவன் தன் பெருமையை விட்டுவிட்டு யோர்தான் ஆற்றை நோக்கி சென்றான். ஆற்றில் ஒவ்வொரு முறையும் அவன் குளித்தபோது எதுவும் மாறவில்லை. 6வது முறையும் முடிந்தது. 7வது முறையில் அவன் நீரிலிருந்து வெளியே வந்தபோது அவன் உடல் ஒரு சிறு குழந்தையின் சதை போல மிகவும் சுத்தமாக, மென்மையாக மாறியிருந்தது. நாமான் முழுமையாக சுத்தமானான். அவன் உடனே எலிசாவிடம் திரும்பி வந்து, இஸ்ரவேலில் இருக்கும் தேவன் அல்லாமல் பூமியில் வேறு தேவனில்லை என்று அறிக்கை செய்தான். அவன் பரிசுகளை கொடுக்க விரும்பினான். ஆனால் எலிசா மறுத்தார். நாமான் மனமாறிய மனிதனாக, தேவனை அறிந்தவனாக, பணிவின் பாதையில் திரும்பிச் சென்றான்.